பேரே கனி, செல்வந்தர், பெரும் பணக்கார சஹாபி உஸ்மான் கனி, மிக பெரும் வியாபாரி. அவர்கள் செய்த உலக புகழ்பெற்ற ஒரு வகுப். மதினாவில் ஹிஜ்ரத் செய்து வந்த போது அங்க மதினாவில இருக்கிற தண்ணீர், குடி தண்ணீர் எல்லாம் உவர்ப்பு சுவை, ஒருவித உப்புத்தன்மை கொண்ட குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக இல்லாத போது மதினாவில இருக்கிற வேற ரூமா என்கிற ஒரு கிணறு, மதுரமான சுவை கொண்ட தண்ணீர், ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இந்த கிணறை யார் விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்வது? முஸ்லிம்களின் தண்ணீர் தாகத்தை தணிப்பதற்காக. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நான் தயார் என்பார். போய் அந்த யூதனிடத்திலே முதல்ல கேட்கிறப்ப அவர் விற்க மறுத்து விடுவார். ஒரு பெரும் தொகையை தருகிறேன், என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று அது உஸ்மான் கனி சொல்லுகிற போது அதனுடைய விலை 12,000 திர்ஹம், 12,000 வெள்ளி காசு விலை பேசப்படும். அதுவும் பாதி கிணறு என்று அந்த யூதன் சொல்லுவான், எனக்கு பாதி உனக்கு பாதி. இப்ப நான் ஒரு நாள் நீ மறுநாள் என்று முறை வைத்து அந்த உஸ்மான் கனி அந்த கிணற்றை வாங்கி தன்னுடைய முறை வருகிற போது முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள், எல்லோரும் வந்து தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம் இலவசமாக, எவ்வளவு தண்ணீர் வேண்டாலும் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம், ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. மறுநாள் அந்த யூதனின் முறை வருகிற போது அவன் விலைக்கு வெறுப்பான். அப்ப மக்கள் யோசிப்பார்கள், உஸ்மான் கனி தண்ணியை இலவசமா தர்றாங்க, அடுத்த நாள் யூதனுக்கு போய் ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? அந்த யூதனின் முறை வருகிற போது உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருப்பான், யாரும் போக மாட்டாங்க. அந்த யூதனே வழியை வந்து கேட்பான், நான் கிணறு முழுவதையும் உங்களுக்கு விற்பதற்கு விரும்புகிறேன், விலை எவ்வளவு என்று கேட்கிற போது இன்னொரு 8,000 திர்ஹம் தந்து உஸ்மான் கனி முழு கிணறையும் விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்வார்கள். இப்ப 20,000 திர்ஹம் தந்து மதுரமான வேறே ரூமா கிணறை விலைக்கு வாங்கி முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்காக தருவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், உஸ்மான் கனி போன்ற செல்வந்தர்கள் அல்லாஹ்வின் அருளால் இப்படி நிறைய வக்ஃபுகள் அந்த உம்மத்தின் சமுதாயத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற, அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற, பொருளாதாரத்தை பலப்படுத்துகிற விதத்தில் அடுத்த